என்னங்க இது? நான் பாத்துக்கிறேன். வந்தோன்னு உங்க தோல்ல சாஞ்சிட்டாங்க. ஏன் தோல்ல சாஞ்சு? நான் பல கற்பனையில வந்தேன், என் மேல வந்த உடனே என்னைய கட்டி பிடிப்பாங்க. என் தோ வேடவரே என்னங்க இப்படி தாங்க அண்ணன் தங்கச்சின்னா அப்படி பாசமா இருப்பாங்க. அப்பா இப்பதாங்க மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஆமாங்க, அண்ணன் தங்கச்சி தானே, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ணன் தங்கச்சி என்ன நடந்துற போகுது? பாசம் தானே, அன்பு தானே, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு எங்க குடும்பத்துல நடக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நல்லா இருங்க, வாழ்க வளமுடன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் தவறாதுன்னு சொல்லல. உங்க குடும்பத்துக்குள்ள தானே, நல்லா இருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. யோ என்னங்க நீ எதுக்கே அந்த என்னமா அப்படி சொல்ற? நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க அப்படிதான் சொல்லிக்க. வேற தவற சொல்லிக்கணும். என்ன கருகிற வாடை வருது? எனக்கு என்னமோ கருகுதுங்க. ஆமாங்க, அடி மனசு கருகுது. கருங்க கருங்க. ஏதோ புகசல் வாசம் வாட வருது. வாத்தியார கேட்டுக்கிருக்க. எங்கங்க போற இடத்துல இப்படியே மாட்டி விட நான் என்னதான் பண்றேன் சொல்லுங்க பாப்போம். அது என்னமோ சேர்த்தா இருக்கட்டும். சரிங்க, என்ன விஷயமா அப்படி வந்து? ஒரு நல்ல விஷயமா வந்திருக்கேங்க. சரி, அந்த விஷயத்தை முடிச்சிட்டு வாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன? அதாவது இங்க ஒரு பெண் இருக்காங்கல்ல. ஏமா உனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுங்க. அங்க தூங்குவதற்கு நல்ல வசதியான இடமா இருக்குது, அதனால போய் நீங்க சாஞ்சுக்கிறீங்க. இங்க பாருங்க, சொன்ன உடனே வந்துருச்சு. ஆனா என்னமோ தெரியல, சொன்னனே வந்துருச்சான். வேஸ்ட். ஐயா அந்த மாதிரி இல்லங்க, நினைப்பு வந்துருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வீக்னஸ் பார்ட்டி. பாசம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல, அன்பு வந்துருச்சு. நான் இந்த வார்த்தை சொல்லாத வெளுத்து ஏங்க அப்படி சொல்றீங்க? ஓஹோ அப்படி வரீங்களா? இல்லங்க, பாசங்கிறது அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவான்? அதுலயா எதுக்கு வந்த? அதாவது என்ன விஷயம்னா, ஒரு நல்ல விஷயமா வந்திருக்கேன். இங்க ஒரு பெண் இருக்குல்ல, இந்த பெண்ணை பெண் கேட்டு போலாம், கூட்டிட்டு போலாம் அப்படிங்கறக்காக வந்திருக்கிறேன். என்னம்மா வரியாமா? ஊட்டுக்கார அடிச்சு விடுவாரா? நீ பெண் கேட்டு வரலாம், என் பொண்டாட்டி கேட்டு எப்படி வருவ? உங்க பொண்டாட்டியா? அப்புறம் என்ன? இது உங்க பொண்டாட்டியா? எங்க தங்கச்சி தானங்க? ஏய், நீ பொண்டாட்டி ஒத்துக்கவே மாட்டியா நீ? இல்லங்க, நான் ஒத்துக்க மாட்டேங்க. என்ன? இல்ல அழகா இருக்காங்க, நீங்களும் அழகா என் பொண்டாட்டி இருக்கக்கூடாதா? நீங்கள் ரொம்ப அறிவா அப்படி வீரமா இருக்கிறீங்க. நான் சொல்றேன் கேளு. கூழ் காய்ச்சிட்டு இருக்காங்க. கூலா? போய் 2 உனக்கு வாங்கி குடிச்சுட்டு கிளம்பு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும். கூழ் வேணா? அப்புறம் இல்ல இல்ல இல்ல, நான் தேடி வந்த ஒரு மான் குட்டி, மானை பிடிப்பதற்காக வந்திருக்கிறேன். மாங்கொட்டை எல்லாம் இல்ல, எனக்கு அதுதான் வேணும். என்னதா? இல்ல இதுதான் வேணும். இதெல்லாம் குடுக்கறது இல்லப்பா. குடுக்கறது இல்லையா? சொந்த யூஸுக்கு. ஏங்க எனக்காக ஒரே முறை, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், ஒரே ஒரு முறை. எல்லாருமே அப்படி இருக்கு, நானும் மட்டும் இப்படியே இருக்கிறேன். நானும் ஒரே ஒரு முறை இந்த மான்குட்டியை கையோட பிடிக்கணும் அப்படி கிடக்கு நிக்கிறேன். சரி, அதனால நீங்க என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? உண்மையை சொன்னேன்னா ஒத்துழைப்பேன். உண்மையை சொல்லவா? உண்மையை சொன்னாலும் பின்ன போனாலும் உதைக்கிறது, முன்ன வந்தாலும் கடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கழுதுங்கிறியா? அப்படி நான் சொல்ல மாட்டேங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருக்க கூடாது. ஏன்னா வீரமா இருக்கிறீங்க, நீங்க சொன்னா உதவி புரிவீங்க. வீரமா இருக்குது, கண்ணமா இருக்குது. என் கூடியதான் கெடுக்க பாக்குறீங்க. நீங்க மட்டும் ஒன்னா இருக்கிறீங்கல்ல, நான் மட்டும் ஒரே ஆளா இருக்கிறேன். அது ஒரு ஆர்வத்துல பிடிச்சிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. வேற ஏதோ பிடிக்க வந்த நேரத்துல அதை பிடிச்சிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க என்னங்க எங்க போனாலும் அங்கேயே போறீங்க? ஒண்ணு இல்லைங்க, அது இந்த 7 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பத்திரமா வச்சிருக்காங்களாமே. அட இல்லைங்க, பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்காங்களாமே. நம்பிராஜன் மகதானே, அந்த பெண்ணை கூட்டிட்டு போலாம் அப்படிங்கறக்காக வந்திருக்கேன். அது என்னமோ தெரியலங்க, அந்த பெண் பேரை சொன்ன உடனே ஒரு இனம் புரியாத ஒரு அங்கதான் வரக்கூடாதா பாசம். பொய். ஆமாங்க. சரி, யாருங்க? உங்க தங்கச்சியா? என்கிட்டே வந்து உன் தங்கச்சியை கூட்டு பண்ண உனக்கு எவ்வளவு நக்கல். புதுமுகமா வந்திருக்கு, ஏத்த புதுமுகமா. அந்த வள்ளி பெண்ணுக்கு ஏத்த புதுமுகமாக இருக்கிறேன் அப்படிதானே சொல்ல வர்றீங்க? என்ன சொல்லுகிறீங்க? நெஞ்சு நக்குறானே. எது? உண்மையிலே எனக்கு அந்த பழக்கமே இல்லைங்க. நக்கற பழக்கம் இல்லையா? இல்ல, வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். தங்கச்சியை கொடுத்து வேஸ்ட். ஏங்க இங்க வாங்குங்க. போகாதீங்க. ஹலோ, இல்ல இல்ல, அவர் சொல்றது நியாயம் இருக்கு.
எந்த கெட்ட வழக்கம் இல்லைன்னா உனக்கு எதுக்கு இந்த வேலை இல்ல எனக்கு பாவம் இல்லையா? ஒரு பிள்ளைய கூட்டி கொண்டு போய் வீட்டுல வேடிக்கை நீங்க பார்க்கவா? மட்டும் இப்படி ஜோடியாவே அப்படியே போயிட்டே இருக்கல, இணை இப்படியாம அப்படியே பாத்தீங்களா? அது வேணா உண்மைதான், கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் அந்த அதுல உங்க கூடவே இருக்கிறேன். இல்லங்க, நானும் உங்க கூடவே இருக்கிறேன். சொல்லி தர மாட்டேறியா? ஒரு பங்காவது நானும் கத்துக்கணுமா இல்லையா? அதைத்தானே செஞ்சு பழகி தொலைச்சுதான் இருக்கிறேன். அதுக்கு தான் நீங்க கூட்டியாந்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் அந்த என்னங்க கூட்டியாந்துதான் இல்லங்க, தங்கச்சி அழைத்து வந்து விட்டீங்கன்னா என்னுடைய மான்குட்டியை பிடிச்சிட்டு போயிருவேன். அதுக்காக நான் சொன்னேன். இன்னைக்கு என்னைய சொல்லுவேன், நாளைக்கு உங்க வாத்தியார சொல்லுவேன். பேச முடியல. எங்க போனாலும் அங்கே போனா அடுத்த வார்த்தையே வர மாட்டேங்குதுங்க. எங்கேயோ கோர்த்து விட்டாத்தே எனக்கு ரொம்ப எங்கேயே நல்லபடியா நம்மள கோத்துறது நல்லபடியா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மாப்ள சரி மச்சான், உனக்கு இல்லாததா அப்படி சொல்லுங்க. எனக்கு பேசணும். நானு நீங்க தான் பேசுனீங்க. விருந்தாளி வந்தவன் பொண்டாட்டியை கெடுத்தான்னு அங்கேயே போறியா? என்ன இந்தாங்க, விருந்தாளி வந்தவன் பொண்டாட்டி இருக்கல, பொண்டாட்டி விருந்தாடி வந்த ஆள இந்த மதம் என்னை கெடுக்க பாக்குறாங்க. ஆமா, நீங்க மம்மத குஞ்சு. ஆமாங்க, அது இருக்கிறதுனால தானே பாக்குறவனே சின்ன பையன் மாதிரி சும்மா கச்சின் நச்சின் இருக்க உடனே நீயா சொல்லப்படாத சொல்லணும். அந்த அம்மா பாரு கண்ணால என்கிட்ட பேசுறாங்க. நீங்க இருங்க, அவர் கொஞ்ச நேரம் தான் தூங்கிடுவாரு, அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் நல்ல விஷயங்களை சொல்றேன், இந்த இடத்துக்கு எப்படி போகணும் வரணும், இந்த மான்குட்டி எப்படி பிடிக்கணும் அப்படி கேட்க நான் வழியை சொல்றேன் அப்படின்னு அந்த அம்மா கண்ணால சொல்லிட்டு இருக்காங்க. நீதான் மானத்தை இருந்து பொய்யின்ட்டு அப்புறம் கிட்ட மானம் பிடிக்க போற. மானுக்கு மறு பேரு மங்கை. உண்மை எது இல்லங்க, உங்க கூட இருக்கிறேன், அது கூட கத்துல என்ன விஷயம்? சரி, தங்கச்சிய கூப்பிடுவா. அழைத்து வருகிறீங்களா? தங்கச்சி அழைத்து வருகிற பார்க்கலாம். தங்கச்சி, ஐயா நீ அவனாடா நீ? ஆகா, என்ன இப்படி பண்ற? அவங்க மட்டும் அப்படி பண்றாங்க, கோவமா இருக்கிறாங்க. அவ பண்ணுவா, கொஞ்சமா சிரிச்சாதான் நல்லா இருக்கு. பெம்பளை பிள்ளை, பெண் பிள்ளைக்கு பழம், பெம்பளை பிள்ளைங்க, பெம்பளை பிள்ளை, தங்கச்சி வாடா, பெம்பளை பிள்ளை. மீன் 200 தேனு 1000 ரூபா. இந்த பையன் கருவாடு வைக்கிறாப்லையா? கொஞ்சம் பொறு சொல்றேன், எடுத்து சொல்றேன் பொறு. அந்த பையன் மான் தேடி வந்திருக்காராம். என்ன மாமியாவே? சீக்கிரம் பதில் சொல்லிட்டு வா, அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணே எதுக்கு வந்திருக்காரு? ஆளுக்கு ஒரு கீட்டம் ஆச்சிட்டு வணக்கத்திற்குரிய வன வீடு வரை வருக வருக வந்தாரி வருக வருக நர்வேட்சி இன்முகம் காட்டி இன்புறும் சங்க